அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். புதுசு கண்ணா புதுசு, பள்ளிகளுக்கு அடித்தது ஜாக்பாட், துள்ளி குதிக்கும் மாணவர்கள் ஆசிரியர்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் அரசு அறிவித்து செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் மாணவர்களுக்கு இயற்கை பாதுகாப்பில் ஆர்வத்தை ஏற்படுத்தும் நோக்கில் 100 பள்ளிகளை தேர்ந்தெடுத்து புதிய அறிவிப்பை வெளியிடப்பட்டுள்ளது. மாணவர்களும் பள்ளிகளும் பள்ளிதான் மாணவர்களின் வாழ்க்கையை மாற்றும் முக்கிய இடமாக உள்ளது. எனவேதான் கல்வி கற்ற இடங்களை மாணவர்கள் எந்த நிலைக்கு சென்றாலும் மறக்க மாட்டார்கள். அதிலும் தாம் படித்த பள்ளியின் வகுப்பறை, மேஜை, விளையாட்டு மைதானம், பூங்கா என அனைத்து விளையாட்டு மைதானம் அனைத்திலும் ஒவ்வொரு நினைவிருக்கும். அந்த வகையில் பள்ளியை தூய்மையாக வைத்திருப்பதில் மாணவர்களின் பங்கு முக்கியமானதாகும். இந்த நிலையில் மாணவர்களுக்கு இயற்கை பாதுகாப்பில் ஆர்வத்தை ஏற்படுத்தும் நோக்கில் பசுமை பள்ளி திட்டமானது தமிழக அரசால் செயல்படுத்தப்படுகிறது. பசுமை பள்ளி திட்டம். அந்த வகையில் பசுமை பள்ளி திட்டம் என்பது ஒரு சுற்றுச்சூழல் மேலாண்மை அமைப்பாகும். இந்த திட்டமானது கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களை கொண்டு காய்கறி தோட்டம் உருவாக்குவது, நீர் பயன்பாட்டை குறைப்பது, பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்த்தல், மழைநீர் சேகரிப்பு, மக்கும் உரம் தயாரிப்பு, கழிவுநீரை மறுசுழற்சி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொள்ளும் வகையில் ஒருங்கிணைந்த திட்டமாக செயல்படுத்தப்படுகிறது. பசுமை பள்ளி திட்டம் நிதி ஒதுக்கீடு. இந்த திட்டத்தின் மூலம் 500 பள்ளிகள் பசுமை பள்ளி திட்டம் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து இந்த திட்டத்திற்காக கடந்த 2022-23ஆம் ஆண்டுகளில் 25 அரசு பள்ளிகளுக்கு தலா ரூபாய் 20 லட்சம் மதிப்பில் பசுமை பள்ளி திட்டம் செயல்படுத்துவதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. தமிழகத்தில் முதல் முறையாக திருவாரூர் மாவட்டம் கொரடச்சேரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பசுமை பள்ளி திட்டம் தொடங்கப்பட்டது. இதனை அடுத்து 2023-24ஆம் கல்வியாண்டுகளில் 71 பள்ளிகள் பசுமை பள்ளிகளாக தேர்வு செய்யப்பட்டு சுமார் ரூபாய் 15 கோடி மதிப்பில் திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 100 பள்ளிகளில் பசுமை பள்ளி திட்டம். இந்த நிலையில் 2024-25ஆம் ஆண்டில் 100 பள்ளிகளை பசுமை பள்ளியாக மாற்றும் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி 100 பள்ளிகளுக்கு விரிவுரைப்படுத்தவும் இந்த திட்டத்திற்காக 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஒரு பள்ளிக்கு தலா 20 லட்சம் வீதம் 20 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் நிதியிலிருந்து பள்ளி கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றுடன் இந்த தகவல் முடிவுற்றது. மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.